ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பாலிட்டியில் பகுதிகள் அட்டவணைகள் பற்றி பார்க்கலாம். பகுதிகள் வந்துட்டு ஜனவரி 26, 1950 வந்து 22 பகுதிகள், 395 விதிகள், 8 அட்டவணை இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா 25 பகுதிகள், 464 விதிகள், 12 அட்டவணை வந்து இருக்குது. அதில் வந்துட்டு 25 பகுதிகள் வந்து என்ன, அதோட விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகுதி 1 வந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச எல்லைகள் பற்றி சொல்லுது. பகுதி 2 வந்து குடியுரிமை பற்றி சொல்லுது, 5 to 11. மூணாவது பகுதி வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுது, 12 to 35. அதில் வந்து 31 வந்து என்ன பண்ணுச்சுன்னா நீக்கப்பட்டுருச்சு, அந்த விதி வந்து நீக்கப்பட்டுருச்சு. நாலாவது பகுதி வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அது 36 to 51 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 4A வந்து அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லுது, அது வந்து 51A11 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா 51A to K அப்படிங்கிற லெட்டரில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அந்த விதிகளை. அதுக்கப்புறம் 5 வந்து மத்திய அரசு பற்றி சொல்லுது. மத்திய அரசுனாவே 52 to 151 வரைக்கும் இருக்கிறது மத்திய அரசு. மாநில அரசு அப்படின்னா 152 to 237 வரைக்கும் இருக்கிறது மாநில அரசு. அதுக்கப்புறமேலுக்கு பகுதி 7 வந்து நீக்கப்பட்டது, 238. 8 வந்து யூனியன் பிரதேசங்கள், 239 to 242. 9 வந்து பஞ்சாயத்து ராஜ் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி சொல்லுது, 243 A to O வரைக்கும் இருக்கிற விதிகள். அதுக்கப்புறம் 9A வந்து பகுதி நம்ம என்ன சொல்லலாம், நகராட்சி. அந்த நகராட்சியில் வந்துட்டு 243 BZG வரைக்கும் இருக்கிற விதிகள் வந்து அதை பற்றி சொல்லுது. அப்புறமேலுக்கு வந்துட்டு 9B வந்து கூட்டுறவு சங்கங்கள், 243 ZH ZT வரைக்கும் இருக்கிறது சொல்லுது. 10 வந்து பார்த்தோம்னா பழங்குடியினர், 244 to 244A. அதுக்கப்புறம் 11 பகுதி வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லுது, 245 to 263. அதுக்கப்புறம் 12 பகுதி பார்த்தோம்னா நிதி மற்றும் சொத்து, 264 to 300A. 13 வந்து வணிகம் மற்றும் போக்குவரத்து, 301 to 307. 14 வந்து தேர்வு ஆணையம், எக்ஸாம்ஸ் பற்றி சொல்லக்கூடியது, 308 to 323. அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தோம்னா பகுதி 14A வந்து தீர்ப்பாயங்கள், 323A. 15 வந்து தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லுது, 324 to 323. 29A பற்றி சொல்லுது. அப்புறம் 16 பகுதி வந்து சில குறிப்பிட்ட வகுப்பினர் இடஒதுக்கீடு பற்றி சொல்லுது, 330 to 342. 17 வந்து மொழி பற்றி சொல்லுது, 343 to 351. 18 வந்து நெருக்கடி நிலை, 352 to 360. 19 பார்த்தோம்னா இதர விதிகள், 361 to 367. 20 அரசியலமைப்பு திருத்தம், 368. 21 வந்து தற்கால விதிகள், 369 to 392. 22 அரசியலமைப்பு அதிகாரங்கள், 393 to 395. இதில் வந்துட்டு சேர்க்கப்பட்டதெல்லாம் வந்து என்னென்ன, எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டாங்க, எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, பகுதி வந்துட்டு 4A வந்து அடிப்படை கடமைகள் வந்து 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976 வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 14A வந்து தீர்ப்பாயங்கள், அது வந்து 1976. அதே 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து அடிப்படை கடமைகளும் தீர்ப்பாயங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் வந்து 9, அது வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து 1992 வந்து 73வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமேலுக்கு 9B பார்த்தோம்னா கூட்டுறவு சங்கங்கள், 2011 97வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இதான் வந்துட்டு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய 25 பகுதிகள், அதோட விதிகள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 12 அட்டவணைகள் பற்றி பார்க்கலாம் பிரீஃபா. ஓகே, தேங்க்யூ.